விசுவாசமாய் இருந்து ஒருவர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டுமா? அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா வேத வசனத்தில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனம் நமக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்கிறது, பலனும் செய்கிறது. அது எப்பொழுது அது கிரியை செய்யும் என்று சொன்னால், வேத வசனமாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம வேத வசனமாகவே ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனங்களாக நமக்கு என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதுதான் 2:13 வாசிக்கிறோம். மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ளே பலனும் செய்கிறது. சிலர் சொல்லுவாங்க, அவர் இந்த வசனம் பவுல் தானே சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனம் பேதுரு தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அல்ல. பேதுரு சொன்னாலும் பவுல் சொன்னாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? தேவ வசனமாக. ஆமென். தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? அது உள்ள வேலை செய்யும். ஆமென். அதுதான் 2:13 அது பின்பகுதியிலே அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது? பலனும் செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அதுதான் ஒரு சமயம் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தையிலிருந்து உள்ளவர்களே என்று சொல்லி கடிக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பார், உயிரோடு எழுந்திருப்பார் என்று அனைத்து தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் பாருங்க, அவங்க அதை விசுவாசிக்க முடியல சீசர்களால. ஆகவே அங்கே நீங்க அதை வாசிக்க வேணாம். லூக்கா 24 வாசிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று சொல்லி அவரை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்ப உங்களை நம்ப வேண்டும், வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளையும் நம்பினோம். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், 2:20 வாசிக்கும் பொழுது 2:20 கடைசி பகுதி வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை 2:20 தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நம்புங்கள். அப்பொழுது